கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சிறு ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் கேட்டு புரிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவியினால் நிரப்பி ஞானத்தை கொடுத்து உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகம் மட்டுமே நம்முடைய நம்பிக்கையின் தரக்கோலாக இருக்கிறது அல்லது அளவுக்கோலாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கு நம்முடைய நம்பிக்கை ஆதாரப்பட்டிருக்கிறது. எந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யார் மேல் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக அது வெளிப்படுத்தும். அப்போஸ்தலர் 16:30 ஒரு ஜெயிலர் என்ன செய்கிறார் என்றால், பவுலும் சீலாவையும் பார்த்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெயிலர் கேட்கிறான். அதனால் பவுலும் சீலாவும் ஊழியத்தின் நிமித்தமாக ரோமாபுரியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிசொல்லுகளுடைய சரீரத்தில் இருக்கப்பட்ட அசுத்தாவியை விரட்டியதினாலே அந்த குறிசொல்லுடைய எஜமானுடைய கரத்தினால் இவர்கள் அடைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அந்த நடுராத்திரியில் அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். உடம்பெல்லாம் ஒரே வலி, இரத்த கசிவு, சரியாக உட்கார முடியாது. இப்படி கரங்களை ஊனிதான் உட்கார்ந்திருக்க வேண்டும். கால்களை தொழுமரத்தில் கட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த கடினமான நேரத்திலும் கர்த்தரை துதித்து அந்த நடுராத்திரியில் பாடும் பொழுது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டு கிடந்தன. இப்போ ஜெயிலர் பார்த்தான், சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு இருந்தால் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாரும் போய்விட்டிருப்பார்கள் என்று சொல்லி பட்டயத்தை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள போனான். ஆனால் பவுல் உரத்த சத்தமிட்டு, உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவன் சத்தமிடும் பொழுது ஜெயிலர் தீவெட்டியை கொளுத்தி பவுலும் சீலாவும் இருக்கிற அறைக்கு வந்து அவர்களை கட்ட வைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவருடைய காயங்களை கழுவி அவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்டார். ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம், ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பவுலும் சீலாவும் சொன்னபோது அன்று ராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் இந்த குடும்பத்திற்கு தேவனுடைய சத்தியத்தை பிரபோதித்தார்கள். மறுநாளிலே பொழுது விடுவதற்குள்ளாக அவர்கள் ஞான முழுக்கு பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மறுநாளில் அவர்களை விடுதலையாக்குவதற்காக அதிகாரிகள் வார்த்தைகளை சொல்லி அனுப்பிய போது அவர்கள் வெளியே போகவில்லை. எங்களை யார் சிறைச்சாலையில் அடைத்தார்களோ அவர்களே இங்கே வந்து எங்களை வெளியே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ரோமர் 14:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்னே, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்னே. நாம் எல்லாரும் கிறிஸ்தனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. யாராக இருந்தாலும் கிறிஸ்தனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக ஒரு நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி நாம் தீர்ப்பதற்கு நம்மை ஆண்டவர் நியாயாதிபதிகளாக வைக்கவில்லை. நாம் எல்லாருமே பாவிகள்தான். கிறிஸ்துவின் கையின் கிரியைகளாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை மாத்திரம் நாம் செய்யும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றபடி மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய வேலையை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கவில்லை. முதலாவது காரியம், விசுவாசத்தில் பலமுள்ளவனும் நியாயாசனம் முன்பாகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது குறித்து ரோமர் 14:1-3 நாம் இதை பார்க்கிறோம். பொது சந்தைகளில் விற்கப்படும் மாம்ச உணவுகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களாக இருந்தபடினாலே அநேகர் அதை உண்பதற்கு தங்களுக்கு அது ஒவ்வாதபடியினாலே காய்கறிகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த உணவை உண்டு வருகிறோம்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்டு வருகிறோமா, அல்லது விக்கிரகங்களுக்கு படைக்காதவைகளை நாம் உண்டு வருகிறோமா என்பதை நீங்கள் நானும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இங்கே சில கிறிஸ்தவர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் மற்றவர்கள் சந்தேகத்தின் பேரில் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மாமிச உணவை தவிர்த்து காய்கறி உணவுகளை உண்டவர்களாக இங்கே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்றால் சுத்தமான மிருகம் அல்லது அசுத்தமான மிருகம் என எந்த மிருக மாம்சத்தையும் புசிக்கலாம் என்பது தவறான அர்த்தமாகும். வேதத்திலே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். லேவியராகம புஸ்தகத்திலும் உபாகம புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அதை கட்டளையிட்டிருக்கிறார். அதை புசிக்க வேண்டியதை மாத்திரமே புசிக்க வேண்டும், புசிக்க கூடாது என்று சொன்னதை கண்டிப்பாக விலக்கி ஆக வேண்டும். காரணம், விசுவாசத்தில் பலவீனனை குறைத்து பேசுவதாக அங்கே நினைவுகள் வரும், சிந்தனைகள் வரும். ஆகவே அதை புசியாமல் இருந்து மற்ற விசுவாசிகளுக்கு அவருடைய விசுவாசத்திற்கு நான் தடையாக இல்லாதபடி அதை நான் புசியாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி பவுலார் இங்கே தன்னுடைய நிருபங்களிலே வெளிப்படுத்துகிறார். ரோமர் 14:4 மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? நீ நியாயாதிபதியா? நீ குற்றம் செய்யாமல் இருக்கிறாயா? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே, அவரே அவனை மன்னித்து அவனை தூக்கி நிறுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீ அவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நீ யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ரோமர் 14:10 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்னே? நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறதென்னே? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருப்போமே. அப்படியானால் நம்மேல் குற்றம் சுமத்துவதற்கு எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்பொழுது நாம் எங்கே போய் நிற்போம்? அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக போய் நின்று ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்பதை யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். நானே சில விஷயங்களை செய்கிறவர்களாக இருக்க மற்றவர்கள் அந்த விஷயங்களில் கடுமையாக நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. அவர்களாவது குறைவாக குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாமோ அதிக குற்றங்களை செய்து கொண்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக நாம் அந்த நியாய தீர்ப்பின் வேலையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே. அது கிறிஸ்துவனுடைய வேலை, அது பிதாவினுடைய வேலை. அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இந்த வசனங்கள் மத்திய 7:4 சொல்லப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்படினால் கிறிஸ்துவுக்குள் நான் வந்த பிற்பாடு என்னுடைய வேலை கிறிஸ்துவை துதித்து பாட வேண்டும், அவருடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய மகிமைக்காக, அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்ன முயற்சிகள் இருக்கணுமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு செய்ய வேண்டாதவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் பல காரியங்களை நாம் எடுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நியாயாதிபதிகள் அல்ல. நியாயாதிபதியின் வேலையை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறதென்றை? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? நான் பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய பாவத்தை நான் காணாமல் எனக்கு எதிரே நிற்கக்கூடிய சகோதரனுடைய கண்ணில் இருக்கப்பட்ட சிறிய துரும்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படினால் அவன் ஒரு சிறிய தவறை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சிறிய தவறு நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தெரிகிறது. நாம் செய்கிற பெரிய பாவங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. ஆகவே நான் யார்? முதலாவது என்னுடைய பாவத்தை நான் விட்டு நான் வெளியே வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வந்து என்னுடைய சகோதரனை நான் மனமாறுவதற்கு நான் உழைக்கும் பொழுது அது சரியானதாக இருக்கும். நானே பாவியாக இருக்கும் பொழுது நான் எப்படி மற்றவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி மற்றவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர முடியும்? ஆகவே என்னுடைய பாவத்தை நான் முதலாவது உணர்ந்து அவற்றிலிருந்து நான் விடுபடுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ரோமர் 14:11-12 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறார், அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக முழங்க வேண்டும், நாவு தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
அந்த உலகத்தில் பார்க்குறோம். நாம் எலெக்ஷன் வரும்போது எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதை செய்து இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவனிடத்திலும் நாமும் நம்முடைய கணக்கை ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை மேல் நான் தேவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை வைத்து நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்து அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து நான் நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 23வது வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவி யாவும் என்னை முன்னிட்டு என்ன செய்யும் என்றால் ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்றார். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, நீ கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட வேண்டும். நம்முடைய முழங்கால் முடங்க வேண்டும். நம்முடைய நாவால் கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், குற்றமில்லை, நாட்களை விசேஷித்து கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை நீங்கள் வீட்டில் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அப்படினால் என்னுடைய சகோதரனுக்குடைய அவனுடைய விசுவாசத்திற்கு நான் புசிக்கக்கூடிய இந்த மாம்சம் ஒருவேளை அவனுக்கு தடையாக இருக்குமானால் அதை புசியாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் வேதம் மாமிசம் புசிக்கலாம் என்று தேவன் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் புசிக்கலாகாது என்றுதான் வேதம் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். உணவு பழக்கத்தில் கவனம் அவசியம்தான். ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை புசிப்பதை பார்க்கிலும் மரக்கறிகளை சாப்பிட சிலர் தீர்மானித்தால் அதை குறித்து யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாறாக நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷம் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். நான் என்ன சாப்பிடுகிறேன், நான் என்ன உடுத்துகிறேன், நான் என்ன பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறேன், இவை பற்றி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று யாராவது சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? மனித சஞ்சாரமற்ற உலகத்திலா நாம் வாழ்கிறோம். நம் செயல்களும் நம் வார்த்தைகளும் உணவு பழக்கமும் மற்றவர்களின் நன்மை அல்லது தீமைக்கான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், என்ன உடுத்துகிறீர்கள், என்ன பொழுதுபோக்கு என்பதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது நாம் அதை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டில்லை, ஜனங்களோடு சேர்ந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களின் நன்மை அல்லது தீமைக்கான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் தவிர்ப்பது நல்லது. அது எவ்வாறு என்று நாம் உணர்வது கடினம். நீங்கள் செய்கிற தவறை யாராவது பார்த்தால் அவரும் அதே தவற்றை செய்ய தூண்டப்படுவார்கள். அப்படி தூண்டப்படும் பொழுது அவனுடைய விசுவாசம் என்னாகிறது என்றால் நம்மால் கெட்டு போய்விடுகிறது. அவனுடைய விசுவாசம் நம்மால் கெடுகிறது என்றால் நாம் தான் முதலாவது மாற வேண்டும். பிறகு அவனையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்பாளிகள். நம்மை பார்த்து ஒருவர் தவறு செய்துவிட்டால் நாம் தான் குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 14:4 முதல் 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. கலாத்திய கிறிஸ்தவர்கள் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்த்ததாக அவர்களை கடிந்து கொள்கிறார் பவுல். கலாத்திய திருச்சபையிலும் இப்படிப்பட்ட காலங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கிறது. கலாத்திய 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பவுலா சொல்கிறார். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்படுத்தப்பட்டிருந்த பலனற்றதும் வெறுமையுமற்றதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி?
நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. இந்த நாள் நல்லா இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இந்த நாள் கெட்ட நாள், நாளைக்கு நன்றாக இருக்கும் அந்த நேரம். ஒருவேளை நாளை பொழுது விடையும் போது இந்த நேரம் வரைக்கும் சரியான நேரம் அல்ல, இந்த நேரம் கழிந்த பிற்பாடு அந்த வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால் இலக்கை அடைய வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காரியங்களை செய்வதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்களை மாத்திரமே நாம் செய்து இருப்போம். மூன்றாவது காரியம் இறுதி வார்த்தைகள் என்றால் முடிவான வார்த்தைகள். ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்கவும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவனுடைய மனதை மாற்றக்கூடிய அளவுக்கு தேவன் செய்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. 100 பிரசங்கத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரசங்கமாக காணப்பட வேண்டும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரசங்கமாக காணப்படும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதாவது ஒருமனப்பட்டிருக்க வேண்டும், ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒருமனப்பாடும் ஒரே சிந்தையும் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்மை பார்த்து மற்றவர்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். பவுல் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு பிரசங்கமாக காட்டியிருக்கிறார் மக்களுக்கு. அவர் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் செல்கிறாரோ அந்தந்த நாட்டிலெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை பரப்புவதிலே அவர் வாஞ்சியுள்ளவராக இருந்து அநேக திருச்சபைகளை அவர் நிறுவி அந்த திருச்சபையை கண்காணிக்கும்படியாக மூப்பர்களை ஏற்படுத்திவிட்டு வேறொரு நாட்டிற்கு அவர் திருச்சபை ஆரம்பிப்பதற்காக செல்வார். மீண்டுமாக தான் ஸ்தாபித்த ஸ்தலங்களுக்கு திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் அவர் நிருபங்களை எழுதி அந்தந்த திருச்சபைகளுக்கு அனுப்பி ஒரு திருச்சபைக்கு இந்த நிருபத்தை அனுப்பும் பொழுது அந்த திருச்சபையில் உள்ள நபர்கள் அதை வாசித்த பிற்பாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கும் அதை அனுப்பி வாசிக்கும்படியாக அந்த நிருபங்கள் அனுப்பி வைக்கப்படும். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொன்னதுபடி சமாதானத்தின் தேவன் உங்களை அனைவரோடும் கூட இருப்பாராக என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருச்சபைக்கும் இது பொருந்தக்கூடியதாக இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறார். தம் பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவன் உதவுகிறார். அதைத்தான் பொறுமையின் தேவன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பொறுமை என்றால் சகிப்புத்தன்மை, நிலைக்குலையாத சகிப்புத்தன்மை. ஆறுதல் என்றால் ஊக்கமூட்டுதல் என்று அர்த்தம். ஆறுதலின் தேவன் என்றால் ஊக்கப்படுத்துகிற தேவன் என்று அர்த்தம். நம்பிக்கையின் தேவன் என்றால் மனித இனத்திற்கு நம்பிக்கை ஊட்டியவர் என்று பொருள்படும். சமாதானத்தின் தேவன் என்றால் சமாதானத்தை தருகிற தேவன் என்று பொருள்படும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்ற சிந்தையோடு ஆண்டவர் அதை கொடுத்து விட்டு சென்றார் என்று அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் நாம் சமாதானத்தை காண முடியும் என்றும் அர்த்தம் கொள்ளக்கூடிய சமாதானத்தை தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்ற இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு உபயோகப்படுத்துகிறார். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 2 பக்கம் 118 119. ஒயிட் தம்பதியரிடம் தேவ பிள்ளைகள் வந்து தங்கள் பாரங்களை சொல்லி ஆலோசனை கேட்க நினைக்கிற ஆபத்தை கண்டேன். அது சரியல்ல. சோர்ந்து பாரத்தோடு இருப்பவர்கள் தம்மிடம் வரும்படி அவருடைய அன்பான மனதுருக்கமான இரட்சகர் அழைக்கிறார். அவர்களை அவர் விடுவிப்பார். எங்களிடம் அநேகர் வந்து
நான் இதை செய்யலாமா, இந்த வேலையில் ஈடுபடலாமா, அல்லது இந்த உடைகளை அணியலாமா என்று கேட்கிறார்கள். நான் அவர்களிடம், நீங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என சொல்லுகிறீர்கள், வேதாமத்தை வாசியுங்கள், பூமியில் மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த நம் அன்பு இரட்சகரின் வாழ்க்கை ஜெபத்தோடு கவனமாக தியானியுங்கள். அவருடைய வாழ்க்கை பின்பற்றினால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் குறுகலான பாதையிலிருந்து விலகுவதில்லை. உங்களுக்காக நாங்கள் மனசாட்சியாக இருக்க முடியாது. இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொன்னால் நீங்கள் நேரடியாக இயேசுவுடன் செல்லாமல் எங்களை வழிகாட்டியாக பார்ப்பீர்கள். நேரடியாக நீங்கள் கிறிஸ்துவிடம் சென்று அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்டால் எங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள், கிறிஸ்துவை விட்டுவிடுவீர்கள் என்று சொல்லி அம்மையார் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். டிசைர் ஆஃப் பேஜஸ் என்ற புத்தகத்தில் 168வது பக்கத்தில் அம்மையார் இப்படியாக சொல்கிறாங்க, நமக்குள்ள கடமையை பிறர் மேல் சுமத்தி நாம் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்ய எதிர்பார்க்கக்கூடாது. ஆலோசனை கேட்க மனிதர்களை நாம் சார்ந்திருக்க முடியாது. நம் கடமை என்னவென்று நமக்கு போதிக்க நம் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமற்ற எதையும் செய்வதில்லை என தீர்மானிப்பவர்கள் தங்கள் திட்டத்தை தேவனிடம் சொல்லும்போது தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை அறிந்து கொள்வார்கள். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார், அவர்களை வழிநடத்துவார். அப்படினால் நாம் எப்படிப்பட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாதை எப்படிப்பட்டது, அந்த பாதையிலே நாம் செல்லும் பொழுது நமக்குள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, 163 164 தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலை உள்ளவர்கள் எப்பொழுதுமே சபையில் இருந்திருக்கிறார்கள். இத்தகைய சுய சார்பு மனநிலையானது மனிதர்கள் தங்கள் மேலேயே அதிக நம்பிக்கை வைப்பதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதி அணிந்து கொண்டவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது இன்னும் பாவத்தை பின்னோக்கி பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் முழுமையுமாக இருக்கிறதா, அல்லது அந்த நம்பிக்கையை சாத்தான் மேலும் வைத்து சாத்தானுக்கு பாதியிடமும் கிறிஸ்துவுக்கு பாதியிடமும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து நாம் என்ன செய்வோம் என்றால் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை முழுமையுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்து வரும் வரை பொறுமையோடு நாம் காத்திருந்து நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்தில் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து அவர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அந்த நித்திய ராஜ்யத்தில் சேருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த மேலான பாக்கியத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பேசிய வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியின் ஆசீர்வாதங்கள் அவருடைய குடும்பத்தில் நிறைவாய் பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் காணும்படி செய்யுங்கள், அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய ஜெப தேவைகளை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஜெபக்குழு காத்திருக்கிறது. இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். ஆமென்.